Hi friends, புதுசா பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸா இருக்கட்டும் இல்ல கண்டினியூவா என் சேனலை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்றத பத்தி சில முக்கியமான விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இந்த பேப்பர் கரெக்ஷனை பத்தி டவுட் கேட்டிருந்தீங்க. அதை பத்தியும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா சொல்ல போறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பிட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன் பை ஒன்னா ஃபாஸ்டா சொல்லிடுறேன். என்னன்னா போன வீடியோல சொல்லியிருந்தேன் அனெக்சர் 1 அனெக்சர் 2 வந்து ஸ்கேன் பண்ணி ஆகணும்னு. அனெக்சர் 1 மட்டும் ஸ்கேன் பண்ணியிருந்தா போதும், அனெக்சர் 2 வந்து ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ளோல வந்து நான் அனெக்சர் 2வையும் ஸ்கேன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அனெக்சர் 1 மட்டும் நீங்க ஸ்கேன் பண்ணா போதும். இந்த அனெக்சர் 1 பாத்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது. மேல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல், கீழே பாத்தீங்கன்னா மார்க் அலோகேஷன், ஸ்டாஃப் சைன் பண்ற மாதிரி ஒரு ஷீட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. அனெக்சர் 1ங்கிறது அது வந்து கம்பல்சரி நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி ஆகணும் சாஃப்ட் காப்பில. காரணம் என்னன்னா ஹார்ட் காப்பி வந்து மிஸ் ஆயிடுச்சுனாவோ இல்ல டேமேஜ் ஆயிடுச்சுனாவோ பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட் காப்பியை தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அனெக்சர் 1 இருந்தா மட்டும்தான் மார்க் அலோகேஷனும் ஸ்டாஃபோட சைனும் அதுல போட முடியும். ஸோ சாஃப்ட் காப்பியில் அனெக்சர் 1 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் அனெக்சர் 1 வந்து நீங்க ஸ்கேன் பண்ணாம அனுப்பிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஷீட்டோட ஹார்ட் காப்பி இருந்துச்சுன்னா எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அப்படி ஹார்ட் காப்பி இல்லாம அந்த சாஃப்ட் காப்பியில நீங்க அனெக்சர் 1 வந்து ஸ்கேன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹார்ட் காப்பி நீங்க வந்து சென்ட் பண்ணிருப்பீங்க. இதுல வந்து அனெக்சர் 1 அனெக்சர் 2 ரெண்டுமே முக்கியம். அனெக்சர் 1ங்கிறது ஆஸ் யூஷுவல் நான் பின்ன சொன்ன மாதிரி தான். அனெக்சர் 2ங்கிறது வந்து கிளாத் கவர் மேல ஒட்டுறது. அதாவது நீங்க ஆன்சர் ஷீட்டை வந்து என்க்ளோஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு கவரை வந்து அனுப்புவீங்க, அதுக்கு மேல ஒட்டுறது தான் அனெக்சர் 2. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் காப்பியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே முக்கியம். ஏன்னா அனெக்சர் 2ல பாத்தீங்கன்னா உங்களோட காலேஜ் டீடைல்ஸ் எல்லாமே அதுல தான் நீங்க ஃபில் பண்ணி அனுப்புவீங்க. அப்பதான் உங்க காலேஜுக்கு போய் கரெக்டா போய் சேரும். ஸோ அனெக்சர் 2 வந்து உங்க காலேஜுக்கு கரெக்டா போய் சேர்றதுக்காக. அனெக்சர் 1ங்கிறது வழக்கம் போல பின்ன சொன்ன மாதிரி தான். ஹார்ட் காப்பியில் அனெக்சர் 1ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனெக்சர் 2வும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க காலேஜுக்கு போய் சேர்றதுக்கு. அனெக்சர் 2 அனெக்சர் 1 வந்து மார்க் அலோகேஷன் போடுறதுக்கும் ஸ்டாஃப் சைன் பண்றதுக்கும் அனெக்சர் 1ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பி தவறி ஹார்ட் காப்பியில் அது இல்லைன்னா சாஃப்ட் காப்பியில் மேபி பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா இது கம்ப்ளீட்டா செய்வாங்களான்னா எனக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா டவுட்டு தான். ஜோனல் வைஸ் வந்து இந்த மாதிரி லிபரல் கொடுக்கறது வந்து வேறுபடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு காலேஜ் விலாக், அதாவது நான் ஒர்க் பண்ணுற காலேஜை மென்ஷன் பண்ணாமல் என்னோட ஸ்டாஃப் ரூமு, என் கிளாஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ நம்ம சேனலில் வந்து அடிக்கடி காட்டுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதாவது எம்டி பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறது. அதாவது 30 பேஜ் கேட்டிருந்தாங்கன்ட்டு நீங்கள் 27 பேஜ் எழுதியிருப்பீங்க, மிச்சம் இருக்கிற 3 எம்டி பேஜை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேஜ் வந்து நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி அனுப்புறது. அது மட்டும் இல்லாமல் 30 பேஜ் தான் லிமிட்டு. ஆனால் நீங்கள் வந்து 20 பேஜ் தான் எழுதிருக்கீங்கன்னா அந்த 20 பேஜை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருந்தீங்கனாலும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் எந்த வித ப்ராப்ளம் கிடையாது. அதாவது பேஜ் நம்பர் நீங்கள் எழுதின ஆன்சரை வந்து கீழே வந்து டிக் பண்ணாம, அதாவது என்னென்ன கொஸ்டின் அட்டென்ட் பண்ண நீங்க டிக் பண்ணாம விட்டது, டேட் போடாம விட்டது, பேஜ் நம்பர் போடாம விட்டது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வந்து நான் போடாம விட்டுட்டேன் சார், ஒரு பதற்றத்துல வந்து நான் வேகமா எழுதும்போது கொஸ்டின் நம்பர் போடாம விட்டுட்டேன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ற ஸ்டாஃபை பொறுத்து தான். சில ஸ்டாஃபுங்க என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பரை பார்த்து அவங்க எந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்து அதுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. சில ஸ்டாஃப் வந்து மார்க் கொடுக்காமையும் போகலாம். அது வந்து டிபெண்ட் அப்பான் ஸ்டாஃப் தான். நான் வந்து மேக்ஸிமம் வந்து என்கிட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, எனக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹெட்டிங்கை வச்சே வந்து அவன் என்ன கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருக்கான்னு நான் பார்த்து நான் மார்க் கொடுத்துருவேன். கொஸ்டின் நம்பர் போடலினாலும் எனக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது, நான் உனக்கு மார்க் கொடுத்துருவேன். ஆனால் கொஸ்டின் நம்பர் போடாமல் சில ஸ்டாஃப் வந்து மார்க் கொடுக்காமையும் போகலாம். அது டிபெண்ட் அப்பான் ஸ்டாஃப் தான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் போடாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது. என்னால எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. காரணம் என்னன்னா பின்ன எல்லாம் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு 10-20 கமெண்ட் வந்துச்சு, அதனால என்னால ரிப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாவே கிட்டத்தட்ட 200-300 கமெண்ட்ஸ் வருது. எல்லாத்துக்குமே என்னால படிச்சு பார்த்து ரிப்ளை பண்ண முடியல. சில பேத்துக்கு தான் என்னால ரிப்ளை பண்ண முடியுது. நான் மேக்சிமம் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இருந்தாலும் ரிப்ளை பண்ண முடியலன்னா என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி சொல்லுங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆதாரத்தோட என்னென்னைக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, இதை மாதிரி ஆதாரத்தோட மேக்ஸிமம் வந்து நான் கொடுக்க பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி நான் பேசுகிறேன். மட்டும் இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி நடக்கும், என்னென்ன பண்ணுவாங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இவ்வளோ நாளாக வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி எந்தவித அப்டேட்ஸும் கொடுக்காம இருந்ததுக்கும் சாரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி நான் பேசுகிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல. இது நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நம்ம சேனலில் ஏதாச்சும் வீடியோ போட்டிருந்தா கண்டிப்பாக பாருங்கள். ஏதோ வாரத்தில் ஒரு 2-3 வீடியோஸ் தான் மேக்ஸிமம் வரும். அதே மாதிரி மேக்ஸிமம் நான் ரிப்பீட் ஆகாமையும் பார்த்துக்கிறேன். புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது வந்து எஜுகேஷன் வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் போடுவேன். ஸோ இதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஜியோ இல்லை பிஜியோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில எஜுகேஷன் நியூஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்.